புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 24 இறைவார்த்தைகள் 42 தொடக்கம் 51. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது: விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளா வேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்பணியாள் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியாளன் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டதுண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். சிந்தனை: விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இங்கு இயேசு விழிப்பாயிருக்க வேண்டும் என்ற அழைப்பை உறங்கிக் கொண்டிருப்பவர்களை சுட்டிக்காட்டி வேறுபடுத்துகின்றார். ஆன்மீக ரீதியிலே நாம் இலகுவாக உறங்கி போகலாம் என்பதையும் இங்கு கூறுகின்றார். ஆகவே நாங்கள் விழிப்பாயிருந்து அவருடைய பிரசன்னத்தை அடிக்கடி உணர்ந்து கொள்ளுகிறோமா, அல்லது தூங்கிக் கொண்டு அவரது பிரசன்னத்தை உணராமல் இருந்து விடுகிறோமா? முதலாவதாக, இயேசுவின் இந்த அறிவுரையை நாம் எமது சாவோடு இணைத்து பார்க்க வேண்டும். இளையோர்களில் பலர் தமது சாவு திடீரென நடக்கும் என்று எதிர்பார்க்காமல் இருப்பதனால் அவர்கள் ஆயத்தம் இல்லாமலே இருக்கின்றார்கள் என்பது எமக்கு தெரியும். சாவு யாருக்கும் எந்த நேரத்திலும் எதிர்பாராத விதமாகவும் எச்சரிக்கை எதுவும் இல்லாமலும் நடக்கும். எனவே இயேசுவின் இந்த அறிவுரை மூலம் எமது சாவை தொடர்ந்து இடம்பெறும் தனித்தீர்வையின் போது இயேசுவை சந்திக்க நாம் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை எப்போதும் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இதனை அடைந்து கொள்வதற்கான வழிகளை இயேசு ஒவ்வொரு நாளும் பல வழிகளில் எமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்வின் குறிக்கோள் தொடர்ந்து செபத்தில் இருக்க வேண்டும் என்பதே. அதற்காக ஒவ்வொரு நாள் முழுவதும் செபித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. மாறாக எமது வாழ்நாள் முழுவதும் எமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் அருளின் தூண்டுதலை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஓர் ஆன்மீக பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதாகும். கடவுள் எங்களை எப்போதும் வழிநடத்த விரும்புகின்றார். அதற்காக தமது அருளால் எங்களை நாள் முழுவதும் தூண்டிக் கொண்டிருக்கின்றார். எனவே எமது ஒரு பார்வையை அன்றாட எமது கடமைகளிலும் மற்ற பார்வையை தம்மிலும் எம்மை அவர் வழிநடத்த அனுமதிப்பதிலும் பதிக்க வேண்டும் என்பதே அவரது விருப்பமாகும். இயேசு பெரிய பெரிய விடயங்களிலும் அல்லது அது தொடர்பான முடிவுகளை எடுப்பதிலும் தான் அக்கறை கொண்டுள்ளார் என்று நாம் சில வேளைகளில் நினைத்து கொள்ளலாம். அது தவறு. மாறாக அவர் எமது வாழ்வின் ஒவ்வொரு சிறிய சிறிய விடயத்திலும் அக்கறை கொண்டுள்ளார் என்பதே உண்மையாகும்.
குடும்பத்தவரோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் சிறிய உரையாடலிலே, கூட வேலை செய்பவரை பார்த்து சிரிக்கும் புன்முறுவலிலே, புதியவர் ஒருவருக்கு நாம் காட்டும் அன்பு செயல்களிலே, யாரோ ஒருவருக்காக நாம் வேண்டும் எமது செபத்திலே ஆண்டவர் இருக்கின்றார். அவையெல்லாம் அவரது வழிநடத்தல்களே. இதனை நாம் உணர்ந்து கொள்வதற்கு செபத்திலே தொடர்ந்து இருந்து அவருடைய அருளின் தூண்டுதலுக்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இதனை எவ்வாறு நிறைவேற்றலாம்? கடவுளின் வழிநடத்தலை உணர்ந்து கொள்வதற்கும் அவர் சொல்வதை கேட்பதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தொடர்ச்சியான ஆன்மீக செப பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும். அந்த நேரம் செபிப்பதற்கான நேரம். செபம் மட்டுமே அந்த நேரம் செய்யப்பட வேண்டும். ஏனைய அனைத்து செயல்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு செபங்களை செய்யவும், இறைவார்த்தையை தியானிக்கவும், திருப்பலியில் கலந்து கொள்ளவும் தொடங்குகின்றோம். இதிலிருந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தை கடவுளுக்காக மட்டுமே பயன்படுத்தி கொள்ள முன்வர வேண்டும். விழிப்பாயிருங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை இன்று சிந்திப்போம். எமக்குள்ளே இந்த வார்த்தைகள் எதிரொலிக்க அனுமதிப்போம். ஆகவே செப பழக்கத்தை உருவாக்கி கொள்ள முன்வருவோம். செபம். ஆண்டவரே, எமது வாழ்வு உம்முடையதே. உமது அருளால் எங்களை எப்போதும் வழிநடத்தும். ஆமென்.